டெய்லி எண்ணெய் தான் போடணும், வேற வழி கிடையாது இல்லையா? 5-6 நாள் செய்ய முடியும், அதுக்கப்புறம் வெறுப்பாயிடும். வெறுப்புல ஏதாவது 4 வார்த்தை சொல்லுவான், இது கூட ஒரு நாள் செய்ய முடியாதான்னு வரும் சண்டை. அப்புறம் என்ன செய்யும், ஆளாளுக்கு பிச்சுக்கிட்டு போக வேண்டியதுதான். அப்ப இதெல்லாம் தாண்டி வாழ்வதற்காக தான் இந்த போராட்டம் இல்லையா? அதுக்கு தானே இவ்வளவு பணம் செலவு பண்ணி, எவ்வளவு ஒரு கல்யாணம்னா எத்தனை லட்சம் செலவு பண்றீங்க, கணக்கே கிடையாது இல்லையா? அவங்க கெப்பாசிட்டிக்கு பணத்தை வாரி இறக்குறதுல எல்லாம் கல்யாணத்துலதான். அவ்வளவு பணம் செலவு பண்ணிட்டு அதை 5 நாள் கழிச்சு வீட்டுல வந்து உட்கார்ந்து அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த வாழ்க்கைக்கு என்னதான் அர்த்தம்? அப்ப யாருக்கிட்ட தப்பு? நீங்க யாரும் பிள்ளைகளை தப்பு சொல்லாதுங்க. இது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். யாரு குற்றவாளி? யாரு? தயாரிச்சவங்க தான். பிள்ளை என்ன செய்யல, வளர்க்க தெரியாம வளர்த்திருக்கிறீங்க. அது எங்க எப்படி நடந்து கொள்ளணுங்கிற அறிவை கொடுக்காம வளர்த்த குற்றம் யாரை சாரம்? அதானே உண்மை. ஒரு எந்த தாயாவது தன்னுடைய மகளை கணவனுக்கு வீட்டுக்கு அனுப்புகிற பொழுது உன் கணவனுக்கு இந்தந்த இடத்துல இந்தந்த விதமான எதிர்பார்ப்பு இருக்கும், இதை ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியது உன்னுடைய பொறுப்புன்னு சொல்லி அனுப்புறீங்களா? இல்ல எந்த தாயாவது தகப்பனாவது உங்க பையன்கிட்ட கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது ஒரு பொண்ணுக்கு இந்தந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கா, நீ அதை ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியது உன்னுடைய பொறுப்புன்னு சொல்லி கொடுக்குறீங்களா? அவ்வளவுதான் சொல்லுவீங்க. ஆனா நீங்க என்னென்ன விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல நீங்க தோத்து போனீங்களோ, எது எது உங்களுக்கு சரியா அமையலையோ, இதெல்லாம் எதிர்பார்ப்பா இருக்கு, இதை நீ ஃபுல்ஃபில் பண்ற அளவுக்கு ஒரு திறமைகளை வளர்த்துக்கணும்னு சொல்லணுமா வேண்டாமா? ஆனா நீங்க குடும்ப வாழ்க்கையை தவிர மீதி எல்லா விஷயமும் சொல்றீங்க. ஏன் குடும்ப வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அதுதானே சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம். அதனாலதான் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல வாழ தெரியாம, இந்த குழந்தைகளுக்கு என்ன செய்யணும்னே தெரியாம, அவங்க கல்யாணம்னா உடனே அது மேல பொண்ணு நினைச்சுக்குது. சினிமால அந்த ஹீரோ அந்த மரத்தை சுத்தி ஓடுறது போல நம்மளும் கல்யாணம் ஆன அன்னைக்கு வீடு ஃபுல்லா ஓடுவாரு, இப்படி ஓடி வந்து பிடிச்சு நம்ம தலையெல்லாம் சுத்தி விடுவாருன்னு அதை நினைச்சுக்கிது. அது சினிமால தான் நடக்கும், எங்க நடக்காது? நிஜ வாழ்க்கையில நடக்காது. ஆனா எல்லா பிள்ளைங்க அதை தான் எதிர்பார்க்குது. அப்படி டெபிட்ல என்ன சொல்லுது, நேர ஹெலிகாப்டர்ல வந்து ஹெலிபேட்ல இறங்கி என்ன கல்யாணம் பண்ணிட்டு போகணும்னு சொல்லுது. உருப்படமா? அப்ப இந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் உருவாக்குனது யாரு? இதெல்லாம் வாழ்க்கைக்கு சாத்தியம் இல்லைங்கிறது யார் சொல்லிக் கொடுக்கணும்? நான் எத்தனை கோடிக்கு அதிபதியா இருக்கட்டுமே, இது சாத்தியமா? நான் கல்யாணம் ஆன அன்னைக்கு அப்படியே இந்த சினிமால ஹீரோயின் மாதிரி அப்படியே கையை பிடிச்சு சுத்தி 2 பேரும் அப்படியே ரவுண்ட் அடிச்சு அப்படியே வீடு ஃபுல்லா ஓடி அப்படியே பாட்டை போட்டு ஆட முடியுமா? இது பாசிபிலிட்டியா? இல்ல. அப்ப நிஜமே சொல்லுதுன்னு கேட்டா இதெல்லாம் நடக்காத விஷயங்களை இவங்க கற்பனைகளை வளர்த்துக்கிட்டாங்க. ஒரு ஆம்பளை அப்படி நினைக்கிறான் வச்சு வந்தோன்னா அவ அப்படியே கையை தலையில அப்படியே கொடுத்துக்கிட்டு அப்படியே சைடு ஓரமா பார்த்து அப்படியே பெரிய ரொமான்ஸ் பண்ணுவான்னு நினைச்சிட்டு போனான்னா வழங்குமா? அது சாத்தியமா? இல்ல. வாழ்க்கைக்கு அது சாத்தியம் இல்லை. இதெல்லாம் எங்கதான் நடக்கும்? சினிமால நடக்கும். நிஜ வாழ்க்கையில இதெல்லாம் என்ன செய்யாது, நடக்காது. அங்க போன பிறகு இதுவரையுமாவது அவன் கொஞ்சம் அன்போட பேசியிருப்பான். எது வரையும்? கழுத்துல சரக்கு ஏறது தெரியும். இனி பேச கூட மாட்டான். ஏன்? அதான் வந்தாச்சு. இது இப்ப ஏன் பொருள்? இதுக்கு என்னத்தை பேசுறது? என்ன பேச முடியும்? ஃபார்மாலிட்டி கேட்க முடியுமா? சாப்பிட்டியா கண்ணு, நல்லா இருக்கிறியா, குளிச்சியா சொன்ன எப்படி கேட்பா? 2 நாள் கேட்ப வேண்டாம், 3ஆவது நாள் என்ன தோணும்? இதான் டெய்லி நடக்கிறது. ஆனா அதுக்கு என்ன தோணுது? இதெல்லாம் கேட்கிறவன் தான் புருஷன். இதெல்லாம் கேட்காம மனசால நினைக்கிறவன் தான் இதெல்லாம் செஞ்சுட்டால. செய்யாம ஒரு நாள் இருக்கிற பொழுது அவன் கேட்பான், இன்னைக்கு என்னடா குளிக்கலையான்னு, ஏன் உடம்பு சரியில்லையான்னு. குளிச்சவள்கிட்ட வந்து நீ குளிச்சுட்டியான்னு கேட்கறது இல்ல. அவ இன்னைக்கு ஒரு நாள் குளிக்கல, ஒருவேளை உடலுக்கு ஏதேனும் துன்பம் ஏற்பட்டிருக்குமோன்னு உணர்ந்து கொண்டு கேட்கிறான் பாரு, அவன் தான் புருஷன். ஆனா அந்த பிள்ளை என்ன எதிர்பார்க்குது? அப்ப இது என்ன வாழ்க்கை?
இது எப்படி வாழ்வது? உண்மையிலே இது எப்படி வாழ்வதுன்னு கூட இன்னைக்குள்ள பசங்களுக்கும் பொண்ணுங்க. அன்னைக்கு கூட ஒரு டெபிட்ல அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டப்போ சொன்னான், அவன் கோபிநாத்தை கடைசியில சொல்லிட்டான், எனக்கே கன்ஃபியூஸா இருக்கு. எது இவங்க 2 பேரும் எப்படி வாழணும்னு இவங்களுக்கே தெரியலங்கிறான். இவங்க 2 பேரும் பேசிக்கிறத பார்த்தா இவங்களுக்கு வாழ்க்கையே தெரியல. இப்படி அன்வான்டா நிறைய எதிர்பார்ப்புகளை இந்த சமூகம் என்ன செய்து வச்சிருக்கு, உருவாக்கி வச்சிருக்கு. இதெல்லாம் இந்த எதிர்பார்ப்புகள் அத்தனையும் ஏமாற்றத்திலே முடியும். என்ன சொன்னேன்? இந்த எதிர்பார்ப்புகள் அத்தனையும் ஏமாற்றத்திலே முடியும். இப்ப ஏன் குடும்பத்துல இப்ப அவதியில வருங்க? நான் சுருக்கமா சொல்ல, எனக்கெல்லாம் ரொம்ப தலையெரிச்சலா இருக்கு. என் வீட்டுக்காரர் சர்ப்ரைஸே பண்ணலையா? ஏதோ வருது, என்ன அது? ராத்திரி 12 மணிக்கு அவளை எழுப்பி சொல்ல, உனக்கு பர்த்டே, ஹாப்பி பர்த்டேன்னு அங்க அப்படி சொன்னா தான் சர்ப்ரைஸ் ஆமா? அட பாருங்களா, ராத்திரி தூங்கிட்டு இருக்கவும் 12 மணிக்கு எழுப்பி வந்து சொன்னா அவன் தூக்கம் என்ன ஆகுறது? சரி, அப்படியே தூங்கிட்டு வந்து எழுப்பி சொன்னா அவனுக்கு என்ன கோபம் வரும்? இல்ல அப்படி சொன்னா தான் அன்பு இருக்குன்னு வெளிப்பாடா? இதெல்லாம் எங்கிருந்து இவங்களுக்குள்ள இதெல்லாம் உருவாச்சுன்னு எனக்கே தெரியல. நம்முடைய கலாச்சாரத்திலே கிடையாது. இன்னும் சுருங்க சொல்ல போனா நம்முடைய பிறந்த நாள் நமக்கே தெரியாது. அது என்னைக்குமே தெரியாது. நான் 3 பிறந்த நாள் கொண்டாடுறேன். என்ன சொன்னேன்? என்னுடைய ஸ்கூல் சர்டிபிகேட்ல ஒன்று இருக்கு, ஜாதகத்துல ஒன்று இருக்கு, நாங்க சொல்றது ஒன்று. இதுல எது ஒரிஜினல்னு தெரியாது. நிறைய பேருக்கு ஸ்கூல்ல கொடுத்திருக்க டேட் ஆஃப் பர்த்துக்கும் அவனுடைய ஒரிஜினல் ஜாதகத்துல இருக்கிறதுக்கும் தொடர்பு இருக்காது. அன்னைக்கு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போற நிறைய பேர் எப்ப பிறந்திருப்பா பாருங்க, ஜூன் மாசம். ஏன்னா அன்னைக்கு தான் ஸ்கூல்ல வந்து சேர்க்க போற போது அவரு அந்த அப்பாவுக்கு என்ன ஞாபகம் வருது அது டேட்டை சொல்லிட்டு வந்துருவாரு. அவர் எழுதி வச்சிருப்பான். சில பேருக்கு 2 வயசு 3 வயசு எல்லாம் காணாம போயிருக்கும். அப்படித்தானே நடந்து. நீங்களே யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு என்ன அதுக்கு என்ன பெரிய ஆர்ப்பாட்டம், அது செய்யல. அதனால அவனை கல்யாணம் பண்ணி நான் என்னத்த கண்டேன், என்ன சர்ப்ரைஸ் பண்ணலையா? அப்ப எப்படி குடும்பத்தில் அமைதியா வாழ்வது? ஒவ்வொரு பையனும் இப்ப நடுங்கி போய் கிடக்கிறான். ஒரு காலத்துல யாரு கல்யாணத்துக்கு பயந்தா? பொம்பளை பிள்ளைங்க. இப்ப யாரு கல்யாணத்துக்கு பயப்படுறா? பசங்க கொஞ்சம் கொஞ்சமா கல்யாணம் வேண்டாங்கிற நிலைமைக்கு வந்துட்டான். இந்த அவஸ்தையில நம்ம பட முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாச்சு. நீங்களே நினைச்சு பாருங்க, ஒரு ஆண் அப்படி நினைச்சாலும் ஒரு பெண் அப்படி நினைச்சாலும் அவங்க 2 பேருக்கு கல்யாணம் நடந்தா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? இன்னைக்கு இந்த உலகம் எதை நம்புதுன்னு பாருங்க. எல்லாருமே ஒரு பொண்ணு சொன்னா நம்புறாங்க. என்ன அப்படி டார்ச்சர் பண்ணா, இப்படி டார்ச்சர் பண்ணா. ஆனா எத்தனை ஆண்கள் சொல்ல முடியாத வேதனை அனுபவிக்கிறான்னு யாராவது சொல்லி கேட்டுக்கிறீங்களா? நான் ஒரே ஒரு கதை சொல்றேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தான். அவனை நானும் கொல்லிக்கு ஒரு கம்பெனியில 2 வருஷம் வேலை செய்தோம். 2 பொம்பளை பிள்ளைங்க. அவனுடைய ஒய்ஃப் அந்த 2 பொம்பளை பிள்ளைகளையும் கைக்குள்ள போட்டுட்டு இவங்க சொத்தை அவளை வச்சு அவளுக்கு பேருக்கு எழுதணும்னு ஆசைப்பட்டான். ஒரு தரமாட்டேன்னு சொன்னான். ஒரு ரவுடிக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து அவனை தூக்கி கொண்டு ஒரு ரூமுக்குள்ள வச்சு அடிச்சு கை காலெல்லாம் உடைச்சான். இதெல்லாம் ஒரு காலத்துல யார் செய்தா? அப்படி மிரட்டி கேட்பாங்க. நாங்க எங்க போயிட்டு இருக்கிறோம்? நாம என்னைக்குனாலும் அந்த சொத்தை அவங்க பிள்ளைகளுக்கு தானே கொடுப்பான். அதுவரை என்ன இல்லை, பொறுமை இல்லை. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை 99% கெட்டுப்படுது. நான் ரொம்ப வருத்தமா இருக்கேன். ஏன்னு நினைச்சு பாருங்க, ஒரு காலத்துல காசு பணம் இல்லை நம்மகிட்ட, சாப்பாட்டு கஷ்டம், அப்ப சண்டை வரும். என்ன பண்றது? அப்ப அந்த அம்மா சொல்லும், இவனை கட்டிட்டு நான் படுற பாடு இருக்கு, இவன் 50 ரூபா சம்பாதிச்சு 25 ரூபா முடிச்சிடறான், மீதி இருக்கிறதே 25 ரூபா வச்சு நான் என்ன குடும்பம். அப்ப சண்டை நியாயமானது.
இப்ப குடிச்சாலும் அதை விட அதிகமா இவன் என்ன செய்யறான், எக்கச்சக்கமா சம்பாதிக்கிறான். அதனால குடும்ப நடத்துறதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, இல்லையா? ஒரு காலத்துல யார் குடிச்சா? ஆம்பளை மட்டும்தான் குடிச்சான். இப்ப யாரெல்லாம் குடிக்கா? கேட்டா சோசியல் ட்ரிங்கர். என்னவா? குடிச்சா குடிகாரன் தானே, அப்புறம் என்ன சோசியல் ட்ரிங்கர்? நீ எப்ப குடிச்சிட்டு அப்ப நீ குடிகாரன் தானே. எப்பதான் மாறணும் இதெல்லாம்? நீங்களே நினைச்சு பாருங்க. ஒரு காலத்துல அவன் தான் குடிச்சான், இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து குடிக்கிற அளவுக்கு வந்தாச்சு. இவங்க எப்படி குடும்பம் நடத்த முடியும்? இந்த சிக்கல் தான் இன்னைக்கு குடும்பத்தில் உள்ள